கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, இன்று நாம் கொண்டாடுகிறோம் கல்லறையை திறந்தவரை அல்ல, நம் கண்ணீரை துடைத்தவரை. இன்று நாம் சிந்திக்கின்றோம் கடந்து போன ஒரு தலைவரை அல்ல, நம்முடன் கலந்து வாழும் ஒரு அரசரை. வாக்கு கொடுத்தவர் கைவிடுவதில்லை, வழி நடத்துபவர் விலகி செல்வதில்லை. அன்று கலிலேயா குன்றில் ஒலித்த அந்த மகா கட்டளை இன்று நம் இதயத்தின் கதவுகளை தட்டுகிறது. புறப்பட்டு போங்கள் என்றார். அப்படி என்றால் தேங்கி நிற்காதே என்று பொருள். சீஷராக்குங்கள் என்றார். அப்படி என்றால் கிறிஸ்துவை உனக்குள் பிரதிபலி என்று பொருள். வாருங்கள், வெறும் மாணவர்களாக அல்ல, இயேசுவின் கரங்களில் கைதேர்ந்த தொழில் பழகுவர்களாய், அவரது வெற்றியை உலகெங்கும் நிலைநாட்டும் கருவிகளாய் மாற இந்த ஆண்டவருடைய திருவார்த்தைக்குள் உங்களை அடைப்பதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளிலும் கூட உயிர்த்த கிறிஸ்து என்றென்றும் உடனிருப்பதற்கான உறுதிமொழி என்கிற தலைப்பிலே தான் நாம் தியானம் செய்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்திய எழுதின நற்செய்தி நூல் 28வது அதிகாரத்திலே 19வது திருமொழியை இன்றைய அருளுக்கு நான் எடுத்திருக்கிறேன். ஆனால் படிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்றார். கவனிங்க, இந்த வசனத்தை தான் நாம் இன்றைய அருளுரையில் எடுத்திருக்கிறோம். இந்த வசனத்தை பல முறை படிச்சிருப்பீங்க இல்லை? நிறைய பேருக்கு ரொம்ப மனப்படமாக கூட இந்த வசனம் தெரியும். இந்த வசனத்தை கிரேட் கமிஷன் என்று அழைப்பார்கள், மாபெரும் கட்டளை என்று இந்த வசனத்தை சொல்லுவாங்க இல்லையா? பெரிய பெரிய ஊழியர்களெல்லாம் இந்த வசனத்தை தான் அவங்களுடைய தரிசனமாக வைத்திருப்பாங்க. ஏன்னா அநேக இடங்களுக்கு செல்ல வேண்டும், அநேக மக்களை சந்திக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும், அவர்களை ஞானஸ்நானம் கூட திருச்சபையில் சேர்க்கணும். அப்படி ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு இருக்கிற ஒரு கட்டளை இது. ஆகவே இது இன்றைக்கு மிக முக்கியமாக இந்த வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதில் ஒரு 4 வினை சொற்கள் இருக்கிறது பாருங்க. ஒன்று போங்கள், புறப்பட்டு போங்கள், கோயிங் என்கிற ஒரு வார்த்தை. இரண்டாவது பேப்டைசிங், ஞானஸ்நானம் கொடுங்கள். மூன்றாவது டீச்சிங், அவர்களுக்கு கற்பியுங்கள் என்று இருக்கிறது. நான்காவது டு மேக் டிசைபிள்ஸ், சீடர்களாக அவங்களை மாற்றுங்கள். இந்த 4 வினை சொற்கள், ஒரு செயலை குறிக்கின்ற சொல்லாடல்கள் இதில் அழகாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இதில் முதல்ல இருக்கிற வார்த்தை புறப்பட்டு போங்கள் இல்லை இருக்குல்ல, கோயிங், புறப்பட்டு போங்கள். இந்த புறப்பட்டு போங்கள் என்கிறதுக்கு கிரேக்க மொழியில் எப்படி சொல்லுதுன்னா POREUTHENTES. இதை நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிறீங்களோ ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கங்க. ஆனால் இந்த வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் போரியோமாய் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து இது வந்திருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா நீங்கள் போகும்போது அப்படின்னு அர்த்தம். என்னது? நீங்கள் போகும்போது, பார்த்து போங்கன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நீங்கள் போகும்போது அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் போய்கொண்டு இருக்கும் பொழுது, ரெண்டு காரியம் இருக்குது. போகும்போது, போய்கின்னு இருக்கும்போது, 2 வார்த்தையும் இதில் பொருளாக இருக்கிறத நம்ம பார்க்க. அப்படின்னா என்ன? சீடர்களாக்குவது என்பது ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு செய்கின்ற செயல் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். சீடனா மாத்துறதுன்றது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இங்கிருந்து கமாண்டு கொடுக்கறது இல்லை. அது என்ன? அன்றாட பயணத்தில், நம்முடைய வாழ்விலே நீங்கள் எங்கு சென்றாலும் இந்த சீடத்துவத்தை செய்து கொண்டே செல்ல வேண்டும். அதுதான் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்கிற இந்த வசனத்திற்கு, அந்த வார்த்தைக்கான பொருளாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது சகல ஜாதிகளையும் அப்படின்னு இருக்கு இல்லையா, சகல ஜனங்களையும் பொதுவாக படிக்கலாம். ஜாதிகளையும் இருக்கிறத
ஜனங்களையும் என்ற ஒரு பொது சொல்லில் அதை நம்ம பயன்படுத்தலாம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, 2 வார்த்தை சொல்கிறாங்க. ஒன்று பாண்டா அப்படின்ற ஒரு வார்த்தை, PANTA, பாண்டா அப்படின்ற வார்த்தை. பாண்டா அப்படின்னா அனைத்து அப்படின்னு அர்த்தம். ஆல்னு சொல்கிறேன்ல, ALL, எல்லாரையும் உள்ளடக்கிய ஒன்று பாண்டா. ரெண்டாவது எத்தினே என்கிற ஒரு வார்த்தை. அது என்னன்னா நாடுகள் அல்லது இனக்குழுக்கள். 2 வார்த்தை ஒன்றா சேர்த்து இங்கே சகல ஜாதிகளையும் என்பதற்கு அல்லது சகல ஜனங்களையும் என்பதற்கு கிரேக்கத்தில் இந்த பாண்டா எத்னா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பாண்டான்னா என்ன? அனைத்து, எல்லாமும், எல்லாரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த எத்னா என்று சொல்லப்படுகிறது நாடுகள் அல்லது குழுக்கள், குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு நாட்டில் இருக்கிற மக்களோ, ஒரு ஊரில் இருக்கிற மக்களோ, ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கிற மக்களோ, இவர்கள் எல்லாரையும் குறிப்பதற்காக தான் இந்த எத்தனான்ற வார்த்தையும் இந்த பாண்டா என்று சொல்லப்படுகிற வார்த்தையும் பயன்படுத்தப்படுது. ஆனால் யூதர்கள் என்ன செய்திருக்காங்க தெரியுமா? இந்த எத்தனா என்கிற வார்த்தையை யூதர்கள் எப்படி பயன்படுத்திருக்காங்க தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட இனம் அப்படின்னு அவங்க சுருக்குறாங்க. அது யாருன்னா பிரஜாதி மக்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இங்கே இயேசுவானவர் எல்லா இன மக்களையும் என்று கூறுவதனுடைய நோக்கம் என்ன? அப்போ நற்செய்தி என்பது யூதர்களுக்கு மட்டும் இல்லைப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கலாச்சாரங்களில் இருக்கிற எல்லா மொழிகளை பேசுகிற எல்லா இன மக்களுக்கும் உரியது என்கிற ஒரு உறுதிமொழியை அல்லது உறுதிப்பாட்டை ஆண்டவர் இங்கே உறுதிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இங்கே பாருங்க, கடவுள் எல்லாரும் கூட இருக்கிறார்ன்றது உறுதிப்படுத்து. அதான் இன்னைக்கு தலைப்பு. கடவுள் எல்லாரோடும் இருக்கிறார், அவர் எல்லோரோடும் இருக்க வேண்டியவர். ஆனால் இந்த எத்தனை பண்ணுறாங்க, எத்தனை பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறது? ஒரு குழுவுக்கு, ஒரு குறிப்பிட்ட மக்களை அவங்கள ஒதுக்கி வைப்பது, அவர்களுக்கு அல்ல கடவுள் என்கிற நிலையில் வைப்பது. இப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? இந்த உலகத்துக்கு வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு? ஏதோ ஒரு மக்களை ஒதுக்கி வச்சிருக்கிற அவங்களையும் சேர்ந்து லிஸ்டில். கடவுள் எல்லாருக்குமான கடவுள். கவனிங்க, நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், அதனால நான் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஜெபித்தா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்குறார். அப்படியா? அப்படியே சகோதரா, நீங்கள் எல்லாம் சர்ச்சுக்கு வரீங்க, அதனால் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணால் உங்களுக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எதில் நோய் இருந்தால் சுகம் கொடுக்குறாரு, வேலை இல்லைனா வேலை கொடுக்குறாரு, கல்யாணம் நடக்கணும்னா கல்யாண காரியங்களில் வாய்ப்பு கொடுக்குறாரு, வீடு கட்ட முடியலனா வீடு காரியத்தை கர்த்தர் வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்படி தானே? அப்படியா? நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்குதுன்னா அதை ஆண்டவர் செய்கிறாரா? சும்மா சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாருக்குமானவர், யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் எல்லாருக்குமானவர். அப்போ ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? யூதர்கள் இந்த எத்தனா என்று சொல்லப்படுகிற பிரஜாதி மக்களை அவர்களுக்கு தான் பயன்படுத்த, எத்தனான்ற வார்த்தையை பிரஜாதி மக்களுக்கு மாத்திரம் பயன்படுத்தி அவளை ஒதுக்கி வைக்கிற நிலைப்பாடு. அதனால தான் இங்கு ஆண்டவர் மிக அழகாக இந்த வார்த்தையை, இந்த பாண்டா எத்தனான்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமான ஒரு நற்செய்தி. உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஆண்டவர் சமூகத்தில் வர வேண்டியவர்கள், வர வேண்டும். அதுதான் ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டிய பணி என்பதை தான் இந்த 19வது திருமுடியிலே ஆண்டவர் உங்களுக்கு என்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற வாக்குத்தத்தமாக நான் பார்க்குறேன். என்ன வாக்குத்தத்தம்? உட்காந்துருக்கிற நீங்கள்லாம், நம்மளும் எத்தனை பண்ணிடக்கூடாது, மற்றங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம மாத்திரம் தான் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் பெறணும், கடவுள் நமக்கு மாத்திரம் தான் என்கிற நிலைப்பாட்டில் இருந்து விடக்கூடாது. அவர் எல்லாருக்குமான கடவுள். இன்னும் நிறைய பேருக்கு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, இன்னும் கண்ணீரோடு இருக்கிற, இன்னும் வியாதனையோடு இருக்கிற அவங்களுக்கு நமக்கு போய் நம்முடைய ஆண்டவருடைய மகிமையே நம்ம தெரிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால தான் இதை மாபெரும் கட்டளை என்று இறையலாளர்கள் இதை அழைக்கின்றார்கள். மாபெரும் கட்டளை, பெரிய கட்டளை, எல்லா மக்களுக்கும் நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லுவது, ஆண்டவரை குறித்து அறிவிப்பது.